வணக்கம் நண்பர்களே. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே பேச்சாகக்கூடிய மாசத்தை தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்குது. இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதக்கூடிய இந்த ஆடி மாதங்களில் மேசராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது சுருக்கமான முறையில பார்த்துடலாம். மேசராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் அடங்கும். பொதுவாகவே மேசராசி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அந்த கந்தவேல் முருகனுடைய அம்சம். கந்தவேல் முருகனை நீங்கள் எப்போதும் வணங்கிட்டு வந்தாவே மேசராசி அன்புகளுக்கு ஒரு புது தன்னம்பிக்கை கிடைக்குன்னு சொல்லலாம். மேசராசி அன்புகள் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப, உங்கள் உடலமைப்புன்னு பார்க்குறப்ப நீங்கள் நடுத்தரமான உயரத்தோடையும் கம்பீரமான தோட்டத்தோடையும் இருப்பீங்க. உங்களுடைய நடை என்றைக்குமே ஒரு நிமிர்ந்த நடையாக இருக்கும். ஒரு கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. அழகான நீண்ட புறவும் அழகான பல்வரிசைங்கிறது அமைஞ்சிருக்கும். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காது எடுப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பார்வைக்கு வெகுளி மாதிரி இருந்தாலுமே எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. தீர்க்க ஆயுளும் தெய்வ பக்தியும் இறக்க குணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. மேசராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல வாக்கு சாதனை படித்தவங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தியே நீங்கள் எப்போதுமே நீங்கள் சொல்கிறது சரிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதனாலேயே நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய திறமையை நீங்கள் எப்போதும் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய திறமை எப்பயுமே ஒருபடி மேலே தான் சொல்லலாம். வீல் பழி சொற்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்க மாட்டீங்க. சிரித்து பேசக்கூடிய குணம் இருக்கும். வயிறு குழுங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். வெகுளியாகவும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நீங்கன்னே சொல்லலாம். ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் இருக்கக்கூடியதை அப்படியே கொட்டுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது அன்பு பாசம் வந்துட்டா எந்த வித கஷ்டம் வந்தாலுமே சரி, அவங்கக்கிட்ட பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணமும் இருக்கும். உங்களுடைய கௌரவத்துக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டால் அதை நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. எந்தவித ஈடுயிரும் பொறுப்பையும் தாங்கிட்டு அதை முடிச்சிடக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கௌரவம் மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுட்டா கலங்கி போயிடுவீங்க. அதே மாதிரி நிறைய கவலைகள் ஏற்பட்டாலுமே அதை உடனே மறந்துட்டு அடுத்த வேலைக்கு என்னவோ அதை செய்ய கிளம்பிடுவீங்க. வீரத்தோட செயல்படுறதும் தைரியமாக செயல்படுறதும் அஞ்சா நெஞ்சம் கொண்டு செயல்படுறதும் மேசராசி அன்புகளுக்கு கூட பிறந்ததுன்னு சொல்லலாம். மேசராசி அன்புகள் கூட இருந்துட்டாவே மற்ற ராசிகர்களுக்கு ஒரு தனி பலமே வந்துடும். கூட இருக்கக்கூடியவங்க நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு வகையில் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஆதரவுன்னு கேட்டு வந்துட்டா எவ்வளவுதான் துன்பமாக இருந்தாலும் அவங்களுக்காக ஆதரவாக இருந்து அவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கிறதாலே மற்றவங்களுக்கு உங்களை பிடிச்சிடும். ஆனாலுமே உங்களுக்கு உதவி செய்ய தான் யாருமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வர்றதில்லை. இதனால் சில நேரங்களில் மனசு கஷ்டப்படும். இருந்தாலும் அடுத்த வேலையை பார்க்க நீங்கள் கிளம்பிடுவீங்க. மேசராசி அன்புகள் குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூடங்களா இருந்தாலுமே நீங்கள் தான் முதன்மையானவங்களாக இருப்பீங்க. எல்லாரோடைய வேலையும் ஒரு தலைமை பண்போட ஒரு நிர்வாக திறமை கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப நிறைய சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, நல்லா பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தாலுமே கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும். பிள்ளைகளை எல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரதாலே எப்போதுமே சில நேரங்களில் சண்டைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். மேசராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும். குடும்பத்துக்காக அயராது பாடுபடுவீங்க. என்னதான் குடும்பத்துக்காக நீங்கள் அயராது பாடுபட்டாலுமே சில நேரங்களில் நல்ல பேர் தான் எடுக்க முடியறதில்ல. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு மேசராசி அன்புகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் மனைவி வழி உறவுகளால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டே இருக்கும். இதனால மனசுலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி ஒரு விரக்தியான மனோபாவத்தில் தான் தள்ளப்படுவீங்க. ஆனால் மேசராசி அன்புகளுக்கு மத்தியம வயசுக்கு மேலே ஒரு சிறப்பான காலகட்டங்கிறது அமையும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண வசதி இருந்தாலுமே சேமிக்கிற அளவுக்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செஞ்சக்கூடிய குணம் இருக்கிறதால மற்றவங்க உங்களை எளிதாகவே ஏமாத்திடுவாங்க. மேசராசிக்காரங்க எப்போதுமே தன்னோட வருமானத்தால் மட்டும்தான் ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம், தான தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின கடன் எதுக்காக வாங்கணுன்னு தெரியாமல் மற்ற செலவுக்காக ஆகிடும். இதனால தான் பெரும்பாலும் நீங்கள் கடனாளியாகவே ஆயிடுறீங்க. தொடர்ந்து மேசராசி அன்புகள் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்படையும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் அனுபவிக்கக்கூடிய அனுகூலங்கிறது உங்களுக்கு இருக்கிறதில்ல. எது எப்படியா இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு அமையும்.
வீர விவேகம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் எதுலையுமே பொறுமையாக செயல்பட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். பண விஷயத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்கன்னு பார்க்குறப்ப நல்ல குணம் படித்தவங்களாகவும் புகழ் கௌரவம் இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. தாய் தந்தையை ஆதரிக்கங்களாகவும் பெரியவங்களோட சொல்படி நடக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே அமைஞ்சிடும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை அனுகூலம் இல்லைன்னாலுமே புத்திர வழியில் உங்களுக்கு அனுகூலங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். மேசராசியில் பிறந்தவங்க சளைக்காம சுயநலம் பார்க்காம பிரதிபலன் பார்க்காம இருக்கக்கூடிய இந்த குணத்தாலேயே ஆரம்ப கட்டத்தில் பல சிரமங்களை சந்திச்சாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அற்புதமான பல வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்க்குறப்ப தொழில் விவசாயம் பல வேலையாட்களை வச்சு வேலை வாங்குற யோகம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரியான வீடு மனை தொழில் செய்யக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேசராசியில் பிறந்தவங்க எப்போதுமே நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. முருகப்பெருமானோட கரம்பற்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொண்டு வந்து தரும். தொடர்ந்துமே இந்த ஆடி மாதங்களில் மிக சிறப்புக்குரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீக்கி தரக்கூடிய ஒரே வழிபாடு முன்னோர் வழிபாடு தான். அதற்கு உகந்த இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து உங்கள் முன்னோரை நினச்சி வழிபாடு செய்கிறதும் இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வம் நீங்கள் தொடர்ந்து வழிபாட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ சூரிய பகவான் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முன்னேற்றங்கிறது இருக்கத்தான் செய்யும். தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். பல வகையிலும் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே ஒரு திருப்தியை தரக்கூடியது தான். உங்கள் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து விடாமுயற்சியோட மனம் தளராமல் இருந்துட்டு வாங்க. மேசராசி அன்புகளுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் அற்புதம் தான். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி. குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் இருந்திருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆரோக்கியம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மேம்பாடுங்கிறது இருக்கும். எதையுமே உறுதியான ஆற்றலோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். வாழ்நாள் முழுக்குமே மேசராசிக்காரங்களை வாட்டி வதக்கி கொண்டு இருந்த இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கொஞ்சம் நிதானமாகவே கடைபிடிச்சிட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய காலம்னு சொல்லலாம். பொருளாதார விஷயத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம். சந்திரனோட இடப்பெயர்ச்சும் கூடவே சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் வியாபாரத்தில் இடையூறு இருந்த விஷயம் இல்லாமல் விலைக்கு ஓடும். தொடர்ந்து செவ்வாய் பகவானோடைய பார்வையும் பதிஞ்சிருக்கிறதால வீடு மனம் வாங்க போடக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீடு மனம் நிலம் வாங்கி போடுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். புதன் பகவானோடைய சஞ்சாரமும் இருக்கிறதால சிக்கலான பல விஷயங்களுக்கு கூட ஒரு நல்ல முறையில் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. குரு பகவானோடைய பார்வையும் பதிஞ்சிருக்குது. இதனால சிலருக்கு வேலை விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகலாம். இதனால கொஞ்சம் இதில் மட்டும் கவனமாக எடுத்துட்டு வாங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் நிம்மதி இல்லாத நிலையில் இருந்திருப்பீங்க. இனி சுக்கரனோட பயிற்சி சாதகமாக இருக்கிறதால மனமொத்த தம்பதிகளாக இனி வாழ போகிறீங்க. மனசில் அப்பப்போ குழப்பம் மட்டும்தான் உண்டாகிட்டே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தீர்த்துக்க மனம் விட்டு பேசுறது நல்லது. தொழிலுக்கு தேவையான வசதி எல்லாமே இந்த காலத்தில் பெறுவீங்க. அதே மாதிரி ராகு பகவானோடைய பார்வை 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க. சந்திராசிரம தினங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உறவினர் வகையில் ஏதாவது சில உபத்திரம் வந்து தான் தீரும். இதனால நீங்கள் உறவினர் வகையத்திலும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. இத்தனை காலமாக பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை சந்தித்திருப்பீங்க. தேடி வந்த வாய்ப்பு எல்லாமே நழுவு விட்டுருப்பீங்க. இனி வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் நழுவு விட்டுறாதீங்க. சில சூழ்நிலையில் சொத்துக்களை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, கடன்கார ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் மேல் கடன் வாங்கி மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இனி வரக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான அடித்தளம். சரியான முறையில் சிந்தித்து செயல்பட்டால மேசராசி அன்புகளுக்கு அற்புதமான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கடன் பிரச்சனைக்கு கூட இப்போ ஒரு முடிவுங்கிறது ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. உங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல முறையில் வரன் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்குது.
இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி அன்புகளுக்கு கல்வி ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம், கட்டிய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம், பாதியிலே கட்டாம கிடப்பில் போட்டிருந்த விஷயம் எல்லாமே இனி தூசை தட்டி நீங்கள் புதிய முயற்சி செய்ய போறீங்கன்னு சொல்லலாம். வீடு கட்டி பாதியில் நின்று போயிருந்த விஷயம் கூட இனி நல்ல முறையில் நடக்க போகுது. வாங்கிய கடனை எல்லாமே விரயமாக செலவழிச்சிருப்பீங்க. இனி தேவையான செலவு செய்ய போறீங்க. ஆதாயம் தரக்கூடிய முதலீடுகளை செய்ய போறீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதனால் மனம் தளராமல் செயல்படுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை இந்த ஆடி மாதங்களில் இருந்து பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.